परमगुरु निर्विवरपूर्णौ शयामुनं रामं पद्माक्षरमारमापतीं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती भवन्धां वैजयन्तीभूषणं प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतितां श्रुतिम् समप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं ஸ்ரீபாஷ்யக்காரர் உடைய சித்தாந்தத்தை அவருடைய மாதுலரான ராமானுஜாரியர் விடாம்பி அப்புள்ளார் அருளி செய்ய கேட்டு ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்திலே மிகவும் தெளிந்த ஞானம் பெற்ற சுவாமி தேசிகன். ஸ்ரீபாஷ்யக்கார பந்தானமாத்மனா தர்சதம் புனः உத்தர்த்துமாகதோ நூனம் யுக்தாயாஸ்து மங்களம் அப்படின்னு மங்களத்தை குமார வரதாச்சார சுவாமி சாட்சித்தார். ஆத்மனா தர்சிதம் உத்தர்த்தும் ஆகதா அப்படின்னு சொல்லி, அது தவிரவும் வெங்கடேஷ அவதாரமோ அந்த அவருடைய கண்டாவதாரமோ இல்ல யதீந்திராம்சமோ அப்படின்னு விசேஷமா தர்க்கம் பண்ணக்கூடிய இதுல விளங்குறார். அப்படின்னு வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம்சோ தவா பவேத் யதீந்திராம்சோ தவேத் யதீந்திராம்சா வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம்ச அதவா யதீந்திராம்சோ தவேத் விதத்யாயாஸ்து மங்களம் இல்ல யதீந்திரருடைய விஷமோ அப்படின்னு விசேஷமான தர்க்கம் பண்ணக்கூடியவரா விளங்குறார் அப்படின்னு சாய்த்திருக்கார். அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் அந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அபரிமிதமான ஸ்ரீபாஷ்யக்காரருடைய குணங்களையும் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஈடுபாட்டினுடைய வெளிப்பாடா இந்த ஸ்லோகம் அவதரிச்சு, இந்த ஸ்லோகம் ஸ்தோத்திரம் அவதரிச்சு. அதுவும் எப்படி அப்படின்னு சொன்னா, சுவாமி தேசிகன் பல தடவை ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனாதிகளை பண்ணியிருக்கார், அதாவது காலக்ஷேபம் சாதித்திருக்கார். அதனால பெரியோர்கள்லாம் இப்படி பகுமுகமா ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தத்துல இவர் ஈடுபாடு கொண்டு அந்த சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்றதுனால பெரியோர்கள்லாம் பணித்தத்தினால இந்த சப்தத்தைய பண்ணார். மகான்களுடைய நிர்தேசம் இருக்குது, நீ இதை பண்ணணும் அப்படின்னு. அப்படி மகான்கள் நிர்தேசம் பண்றதுனால சுவாமி தேசிகன் எப்படி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம்லாம் சாதித்தார்னா, விம்சத்வாரம் ஷாவித ஷாரீரகபா அப்படின்னு தானே சாதிச்சிருக்கார். 30 தடவை சாரீரக சாஸ்திரமா இருக்கக்கூடிய பாஷ்யம், சாரீரக சாஸ்திரம் சாரீரக மீமாம்சையான பிரம்மசூத்திரம், அதனுடைய பாஷ்யத்தை 30 தடவை நானே காலக்ஷேபம் சொல்லியிருக்க அப்படின்னு சுவாமியே சாய்க்கிறார். அதனால மகான்களும் நியமிச்சிருக்கா
ரெண்டும் கலந்து அப்படியே அந்த போக்கு வீடா, அந்த பிரீத்திக்கு போக்கு வீடா இந்த பாஷ்யக்காரருடைய ஸ்துதியானது அமைஞ்சிருக்கு. அந்த அது மாதிரி விசேஷமா இருக்கிறதுனாலதான் பாஷ்யக்காரர் எப்படி சம்பிரதாய பிரவர்த்தனத்துக்கு 74 சிம்மாசனாதிகளை உண்டு பண்ணாரோ அதே ஆன மாதிரி இந்த ஸ்லோகமும் 74 ஸ்லோகத்தை கொண்டதா இருக்கு. அதுவும் இதுல ஒரு விசேஷாம்சம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தோத்திரம் இது. இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த திருநாமத்தை யதிராஜ சப்ததி இந்த திருநாமத்தை தானே சாதிச்சிருக்கார். உபசமித குதிருஷ்டி விப்ளவானாம் உபனிஷதாம் உபசார தீபிகேயம் கபலித பகவத் விபூதி யுக்மாம் திசது மதிம் யதிராஜ சப்ததிர்நஹா. இந்த யதிராஜ சப்ததி நஹா நமக்கு மதிம் திசது நல்ல புத்தின்னா என்ன புத்திய அப்படின்னா பகவத் விபூதி யுக்மாம், பகவானுடைய லீலா விபூதி நித்திய விபூதின்னு 2 விபூதி இருக்குதே, அந்த விபூதி துவயம் விபூதி யுக்மாம், அந்த யுக்மாம் புத்திய. அதனால உபய விபூதி நாயகன் எம்பெருமான் அப்படின்ற விஷயத்தை இந்த யதிராஜ சப்தத்தை நமக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகனே ஆசாசனம் பண்ணிருக்கிறதுனால இந்த யதிராஜ சப்தத்தை நாம தெரிஞ்சுட்டோம்னா ஸ்தோத்திர ரூபமா இருக்கிற யதிராஜ சப்தத்தை எல்லாராலையும் அனுசந்திச்சு எல்லாரும் அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுட்டாக்கா அந்த யதிராஜ சப்தத்தி ஸ்தோத்திரம் என்ன புத்தியை நமக்கு கொடுக்கும் அப்படின்னா கபலித பகவத் விபூதி யுக்மாம், அதாவது கபலீகரிக்கப்பட்ட பகவானுடைய நித்திய விபூதி லீலா விபூதி அப்படின்ற இத நமக்கு கொடுக்கும், அந்த புத்தியை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு. அதாவது விபூதி கபலித்தான்னா கபலீகரிக்கப்பட்ட இந்த தனக்குள்ள பெருமாள் அடக்கியிருக்கான் இந்த 2 விபூதியும். ஒருத்தன் கபலீகரம் பண்றான்னா என்ன அர்த்தம்? அடுத்த சொத்தை கபலீகரம் பண்றான்னா தன்னுதாக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். கபலித பகவத் விபூதி யுக்மாம். அதனால இந்த 2 விபூதி இருக்குதே, லீலா விபூதி நித்திய விபூதின்னு, இது மொத்தத்தையும் தனக்குள்ள அடக்கிட்டு இருக்காங்க எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அறிவை நமக்கு தரும். ஸ்ரீபாஷ்யத்தை சேவிக்க முடியாதவா, சேவிக்க கூடாதவா, அதுக்கு சொரூப யோகியத்தையான ஜாதி குண ஆசிரமங்கள்லாம் இல்லாதவாளும் அதுக்கு விசேஷ ஞானம் இல்லாதவாளும் இந்த ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சுண்டு இதனுடைய அர்த்தத்தை பெரியோர்கள் வாயிலா கேட்டாள்னா ஸ்ரீபாஷ்யத்தை அதிகரிச்சா என்ன புத்தி வருமோ, தெளிவு வருமோ எம்பெருமானை பற்றி, அந்த ஞானம் இதிலேயே வரும் அப்படின்னு சுவாமி தேசிகன் கடைசியில சாய்க்கிறார். அததான் யதிராஜ சப்ததி அப்படின்னு இருக்கு. அது மாத்திரமில்ல, பெரியோர்கள்லாம் இந்த நூலை பண்ணணும் அப்படின்னு இவருக்கு நியமனம் பண்ணியிருக்கா. அதனால இவர் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணினார் அப்படின்னு அதையும் சுவாமி தேசிகனே சாதிக்கிறார்.
विश्वव्यापिन्यघाते यतिर्निभृति यशः सम्पते कार्णवेऽस्मिन् तदा शुद्धावगाहैः शुभमतिभिः असौ वेङ्कटेशोऽभिषिक्तः प्रज्ञादौर्जन्यगद्यति प्रतिकलकवचस्थूलवातूलवृत्त्या सत्पत्या सारवत्या समतुनुत सतां प्रीतिमेतां சமேதாம் அப்படின்றது. இந்த எதிராக சப்தத்தின் இந்த ஸ்தோத்திரம் சுபமதிஹி தூய எண்ணமுடையவரா பாகவதால பண்ணவோனும் அப்படின்னு அபிஷிக்தா அசௌ வெங்கடேஷா, நீ எதிராக சப்தத்தை நீர் பண்ண வேண்டியது அப்படின்னு அவ பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட சதாம் சத்துக்களுக்கு மகான்களுக்கு இது அந்த மகான்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரியான ஸ்தோத்திரத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால பிரீத்தி மேதாம் சமேதாம் அந்தந்த ஸ்லோகம் வச்சு அதெல்லாம் விசதமா இருக்கணும். அதனால இந்த எத்திராய சப்ததி சுவாமி பலகால் ஸ்ரீபாட்ச சாதித்தனால அது எல்லா மகான்களும் கேட்டு ஆனந்திச்சதுனால எத்திராய சப்தத்தைய பண்ணணும்னு பணித்தார்கள். அதனால எத்திராய சப்தத்தைய பண்ணார். அந்த எத்திராய சப்தத்தை பகவத் விபூதி யுக்மாம், அந்த உபய விபூதி உடைய நாதனான பெருமான அப்படின்னு முதல் ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். இது சாதாரண சுவாமி, இது எதுவுமே சாதாரணமான தன்மை கொண்டது கிடையாது. ஏதோ ஒரு சாதாரண ஸ்தோத்திரம் அப்படின்னு எல்லாமே ஒரு விசேஷ விஷயத்தை சொல்ல வந்த கிரந்தங்கள்லாம் எப்படியோ அதை போல ஒவ்வொரு ஸ்தோத்திரமானாலும் அது விசேஷ ஞானத்தை நமக்கு நல்குமானத்தினாலே அப்படிப்பட்ட கிரந்தங்களுக்கு என்ன லட்சணங்கள்லாம் பொருந்திருக்கும், அது போல லட்சணங்கள்லாம் ஒவ்வொரு ஸ்தோத்திர பாடத்துக்கு இருக்கும். அதுல இந்த ஸ்தோத்திர பாடத்துக்கு இருக்கு. அதனால இந்த முதல் ஸ்லோகம் இருக்குதே, இந்த முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகமாக கூட இதை இந்த கிரந்தத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். அது அப்புறம் பார்ப்போம். இந்த எதிராக சப்தத்தை எப்படி பணிச்சிருக்காருன்னா 74 சிம்மாசனாதிபதிகளை கொண்டு பாஷ்யகாரர் சித்தாந்த பிரவச்சனத்தை பண்ண போலே இந்த 74 ஸ்லோகம் மூலமா ஸ்ரீபாஷ்யகாரருடைய சித்தாந்தத்தை அவர்கள் மூலமா பிரவர்த்தித்துட்டு இவர் 74 ஸ்லோகம் மூலமா அப்படியே லோகம் மொத்தத்துக்கும் காண்பிக்கிறார் அப்படின்றது ஒண்ணு. அப்படி இருக்கச்சு முன்னமே சொன்னோம், எதிராஜருடைய திருமுடி சம்பந்தத்தினால பூர்வாச்சாரியர்களும் எதிராஜருடைய திருவடி சம்பந்தத்தினாலே உத்தராச்சாரியர்களும் பெருமை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்றதுனால எம்பெருமான் தொடக்கமா பெரிய நம்பிகள் ஈரான பாஷ்யக்காரருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பி சாட்சாத் ஆச்சாரியன், அவர் ஈரா 9 பேர் இந்த குரு பரம்பரை இருக்கார். இந்த நவமான குரு பரம்பரைக்கு எதிராஜருக்கு முன்னே 9 ஆச்சாரியர்கள். அவளெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகத்தினால வணங்கி மேல
எத்திராஜுடைய புகழ 10வது ஸ்லோகம் தொடங்கி அருள்றார். அதுல பிரதமாச்சாரியன் யாரு அப்படின்னு சொன்ன ஸ்ரீமான் நாராயணன் ஒருவருமே சகல ஜீவர்களுக்கும் தஞ்சன் அப்படின்ற ரீதியில எம்பெருமான் தான், பிராட்டியோட கூடிய எம்பெருமான் தான் முதலாச்சாரியன். அதனால அந்த முதலாச்சாரியனை இங்கு நமஸ்கரிக்கிறார். சமப்யாத்யம் குரும் வந்தே கமலா கிருஹமேதினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்ரஸ்ய ஸ்வயம் கமபி ஆத்யம் குரும் வந்தே அப்படின்னு சாதிக்கிறார். கமபி அப்படின்னா ஆச்சரியம் அப்படின்னு. கமபின்றது ஆச்சரியவாச்சு. சரி, இருக்கு. கமப்யாத்யம் அப்படி விலட்சணமா இருக்கக்கூடிய ஒப்பற்ற பெருமை மிகுந்த ஆத்யம் குரும் வந்தே முதலாச்சாரியனான முதலாச்சாரியனை சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. முதலாச்சாரியன் எப்படிப்பட்டவர்? ஆத்யம் குரும் வந்து சமப்பியாத்யம் குரும் வந்து சமப்பி சகா ஒருவன். சமப்பி அப்படின்னா ஆச்சரியவாச்சி, அது சமப்பின்றது. அதனால அப்படிப்பட்ட குரு வந்து ஏன் அப்படின்னு சொன்ன, இவன் வந்து சகல ஜன உஜ்ஜீவன அருள்றவனானதுனால ஸ்வதா அவனே சகல ஜன உஜ்ஜீவனத்தையும் இது பண்றதுனால இந்த இடத்துல காமப்பி அப்படின்னு ஸ்வசித்தமான கருணா பரிணாஹிதத்தேன ஸ்வதஏவ சகல ஜனோஜ்ஜீவன உத்யுக்தன். அதனால அவன் வந்து முயற்சி பண்றான் எல்லா ஜீவர்களுக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்ன, அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலேபர யோகம் விகரசி அப்படின்னு சொன்ன. பிரளய காலத்துல சகல ஜீவர்களும் ஒன்னும் தெரியும் உலகும் இரும் மற்றும் யாதுமில்லா அன்றுன்னு சொன்னாரே, அப்போ சகல ஜீவர்களும் பிரகிருத்தியோடு அப்படியே ஒட்டின்னு இருக்கு. நாம ரூபங்கள்லாம் இல்லாம, ஒரு ரூபமும் இல்லை, ஒரு பேரும் இல்லை. அதனால ஒரு ரூபமும் இல்லாததுனால ஒரு காரியமும் இல்லை எங்களுக்கு. ஏன்னா கரண கலேபரம் இல்லை. காரியம் பண்ணணும் அனுபவிக்கணும் அப்படின்னா கரண கலேபரம். கலேபரம்னா சரீரம், கரணம்னா இந்திரியங்கள். இது எதுவுமே இல்லை. அதனால பெருமாளையோ இப்படி இருக்குதே அப்படின்னு அந்த பார்த்து வருத்தப்பட்டு கரண கலேவர யோகம் விதரசி கரண கலேபரத்தை கொடுக்குறான் சிருஷ்டி காலத்துல. நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் அப்படின்னு. அதனால எதுக்காக படைக்கிறான்? எல்லா ஜீவனமும் உஜ்ஜீவிக்க வேணும் அப்படின்றதுக்காக. அதனால இந்த இடத்துல என்னன்னா ஆச்சரியவாசி அப்படி இருக்கக்கூடிய நாமத்தினால காமாப்பி அப்படின்னு இங்க அந்த பெருமானுடைய ஒப்பற்ற பெருமையை காட்டுறது. அதனால ஆத்யம் குரும் வந்தே, ஆத்யம் குரு முதலாச்சாரியனா இருக்கக்கூடிய குருவை சேவிக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன் முதலாச்சாரியன் அப்படின்னா கமலா கிரகமே தினம். கமலா கிரகமே தினம், கமலையோட கூட பெரிய பிராட்டியாரோட கூட இல்லறத்தை நடத்துவானாய். கமலா கிரகமே தினம் அப்படின்னு சொன்ன.
அப்படின்னு இந்த இடத்துல கமலா அப்படின்னு சொன்னார், லக்ஷ்மின்னு சொல்லல, அதுன்னு சொல்லல. இந்த இடத்துல கமலான்ற பதம் பிரயோகம் பண்ணதுக்கு காரணம் கமலையோட அந்த ஆத்தியம் குரு எப்படி இருக்கிறவன் அப்படின்னு சொன்னா கமலையோட இல்லறன் நடத்துமவன் அப்படின்னு. காந்தோ அப்படின்ற தாத்துனால விரும்புதல் அப்படின்ற அர்த்தத்துல அந்த கம்ன்ற தாத்து இருக்குது. அதுலேருந்து உண்டானது கமலா. அதனால எப்பவும் அவ விரும்பக்கூடியவளா இருக்கா. எப்படி விரும்பக்கூடியவளா இருக்கா? நம் போன்ற பிரஜைகள் இருக்கமே, அபலையான பிரஜைகள், நாமும் அவளை விரும்புறோம். எம்பெருமானும் அவளை விரும்புறான். முதல்ல எம்பெருமான் அவளை விரும்புறான். அதனாலதான் பத்னியா இருக்கா இல்லையா? அதனால இவளும் எம்பெருமானை விரும்புறா. அது இருக்கட்டும். அதனால விரும்புதல் கமலா அப்படின்றதுனால இந்த இடத்துல விரும்பப்படுமவளா இருக்கா, விருப்பம் உள்ளவளா இருக்கா அப்படின்றது ஏற்படுறது. அப்படிப்பட்ட கமலையோட கூட அந்த லக்ஷ்மியோட கூட பத்தியா இருந்து கிரகமேதி அப்படின்னு சொல்ல. கிரகமேதி அப்படின்னு சொன்னா கிரகைஹி தாரைஹி மேதத்தே சங்கச்சதே அப்படின்னு. அதாவது கிரகஸ்தன் அப்படின்னு இருக்கானே, கிரகஸ்தன்னா குடும்பஸ்தன், குடும்பத்து தலைவன். அது எப்படின்னா கிரகைஹி வீட்டுல தாரத்தோட கூட சங்கச்சத்தை மேதத்தை சங்கச்சத்தை நன்னா பொருந்தினவனா இருக்கவன் தான் கிரகமேதி. கிரகமேதின்னா கிரகஸ்தன் அப்படின்னு அர்த்தம். வீட்டுல தாரத்தோட கூட யார் பொருந்தி இருக்கானோ அவனுக்கு கிரகமேதி அப்படின்னு. அதான் கிரகஸ்தன். அந்த ஸ்தன் பிரத்யம் இருக்கு கிரகத்துல. ஏன் அப்படின்னு சொன்னா அதாவது தர்மங்களை நடத்துறதுக்கு அதுதான் தர்மங்களை நடத்தக்கூடியவனா இருக்கான். சகதர்ம சரித்தவா அப்படின்னு சொல்லப்படுறதே. அதனால அதனாலே யார் தர்மானுசாரம் கிரகத்துல எதுக்காக இந்த மாதிரி இருக்கான்னு சொன்னா கிருஷ்யத்தை கிரகத்துல தர்மங்களை நடத்துறதுக்காக அவன் எடுத்துக்கொள்றான். அதனால்தான் இவன் கிரகஸ்தன் அப்படின்னு ஆறான். தர்மங்களை பண்றதுக்காக தான் அதை எடுத்துக்கிறான் அந்த ஆசிரமத்தை. பிரம்மச்சாரியானவன் ஏன் கிரகஸ்தன் ஆறான் அப்படின்னு சொன்னா தர்மத்தை நடத்துறதுக்காக எடுத்துக்கிறான். அதனால இவன் கிரகஸ்தன் அப்படின்னு சொல்லப்படுறான். தர்மத்தை நடத்துறதுன்னா என்னது அப்படின்னு சொன்னா எம்பெருமான் இல்லறத்துல இல்லாதவன் தர்மத்தை நடத்த முடியாது. சன்னியாசியோ வானப்பிரஸ்தனோ இல்ல பிரம்மச்சாரியோ அவனுக்கெல்லாம் தர்மம் கிடையாது. அவனுக்கு உண்டான தர்மம் ஏதோ உண்டு. ஆனா உலகம் மொத்தத்துக்கும் உயரத்துக்கும் உண்டான தர்மாதிகள்லாம் அவன் இடத்துல கிடையாது. இந்த இதுல கூட சுவாமி தேசிகன் சாய்க சத்ருமுகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதி ஷாலினே நம சீதா சமேதாய ராமாய கிரகமேதினே அப்படின்னு சாதிக்கிறேன். ராமாய கிரகமேதினே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சதுர்முகன் சதுர்முகன் புத்திரன் ஈஸ்வரனான சிவன் பௌத்திரன். சதுர்முகேஸ்வர முகைஹி
சதுர்முக ஈஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதிசாலினே. அப்படிப்பட்டவர்களான புத்திரன் பௌத்திரன் இவாளோட கூடினவனா நம் வரையிலும் அவனுக்கு எத்தனையோ கொள்ளு பேரன் நெல்லு பேரன் நம்ம மாதிரி நாமலாம். அப்படிப்பட்ட அவன் என்ன பண்றான், ராமா நம சீதா சமேதாய ராமாய கிரகமேதினே, சீதா சமேதனா இருந்து கிரகமேதியா இருக்கான் இப்படின்னு சொல்ற. அதனால இந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்காகவே இந்த கிரகஸ்தாசிரமத்தை எடுத்துக்கிறான். அதுபோல என்ன, கிரகஸ்தாசிரமத்தினுடைய தர்மம் எல்லாரையும் வாழ்விக்கிறது தான். சன்னியாசியே பிரம்மச்சாரியெல்லாம் பிக்ஷை அளிச்சு வாழ்விக்கிறது கிரகஸ்தன் தான். அதனால இல்லறமல்லேல் துறவரம் இல்லைன்னும் அப்படின்னு, இல்லறம் இல்லைன்னா துறவரமெல்லாம் நிற்காது. இல்லறத்து கிரகஸ்தால் இருந்தாதான் சன்னியாசியெல்லாம் பிக்ஷை வாங்கிட்டு அவளுடைய தர்மானுஷ்டானத்தை பண்ண முடியும். இல்லைன்னா சன்னியாசிகள்லாம் வாழவே முடியாது. அவளுக்கு எதுவுமே அக்னி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால அப்படி இருக்கக்கூடியது. அப்படியான இல்லறத்தை எம்பெருமான் நடத்தலாம். சமப்பியாத்யம் குரும் வந்தே கமலா கிரகமே தினம். அதனால ஆத்திய குருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு குரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, குஷப்தஸ் அந்தகாரஸ்யாத்து ருஷப்தஸ் தன்னிரோதகா அந்தகார நிரோதித்வாத்து குருரித்யபிதீயதே அப்படின்னு சொல்லப்படுறது. கூன்னா அஜானமாகிற இருட்டு, அதை பிரதிபாதிக்கிறது. ரூ அப்படின்றது அதை போக்கடிக்கிறது, தன் நிரோதகா. அதனால அந்தகார நிரோதித்வாத்து, அந்த அஜானமாகிற அந்தகாரத்தை போக்கடிக்கிறவனுக்கு குரு அப்படின்னு பேரு அப்படின்னு. அதனால இவர் தான் முதல் குரு. முதல்ல அஜானத்தை போக்கடிக்கிற வழியெல்லாம் பண்ணினவன். அதாவது பிரம்மாவை படைத்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு பிரம்மாவை படைத்து அந்த பிரம்மாவுக்கு வேதங்கள்லாம் உபதேசம் பண்ணான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றதுக்காக. அதனால இவன் முதல் குரு அப்படின்னு சொல்லப்படும். இப்படிப்பட்ட ஆத்தியம் குரு வந்தே அப்படின்னு சொன்னாரே, விலட்சணமான ஆச்சரியமான ஆத்தியம் குரு அவரை சேவிக்கிறேன். அவருக்கு 3 விசேஷணங்களை சொல்றார். 3 விசேஷணத்துல ஒரு விசேஷணம் என்ன அப்படின்னா, கமலா கிரகமே தினம், கமலையோட கூட இல்லறன் நடத்துறவன். அதனால ஏன்னா சகதர்மச்சாரிணி இல்லைன்னா எந்த தர்மத்தையும் பண்ண முடியாது. கிரகஸ்தன் இவா இல்லாத, பத்னி இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. பத்னியோட தான் பண்ண முடியும். அதனால இவன் பத்னி விசிஷ்டனா இருக்கான் அப்படின்றத இந்த இடத்துல காண்பிக்கிறது. பத்னி விசிஷ்டனா இல்லாத எந்த ஒரு தர்மத்தையும் அனுஷ்டிக்க முடியாதானதுனால பத்னி விசிஷ்டன் அப்படின்றத இந்த இடத்துல நன்றா காண்பிக்கிறார். கமப்யாத்யம் குரு வந்தே கமலா கிரகமே தினம். கமலா கிரகமே தினம். இதுக்கு மேல மற்ற 2 விசேஷணங்களையும் மேல அனுபவிப்போம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசான பதாஸ்ரயம்
श्रीवत्सवंशतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकम्